ஏன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கே போராட்டம் நடத்தினாங்க. அங்கே எங்கே போய் காங்கிரஸ் எம்பிலாம் போய் கலந்துக்கலையே. காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற கலந்து கொண்டிருந்தா இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறுசீரமைப்புக்காக திரு ஸ்டாலின் எடுக்கிற முயற்சி பலனளிக்கும் நினைக்கலாம். ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியுடைய முதலமைச்சர்கள், பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள், பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசியது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டிருக்கிறது, இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார், இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்குது. சார், புதுக்கோட்டையில் ஒரு தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளாரியே அவங்க நண்பர்களை கூட்டு வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதிமுக ஆட்சி அப்ப மது அதிகமா ஏதாவது இளம் விதவைகள் இருக்கு அப்படின்லாம் கனிமொழி இவங்கலாம் பேசியிருந்தாங்க. பள்ளி வகுப்பறையிலே குடிக்கக்கூடிய சூழல் இருக்கு, இது எப்படி சட்டசபையில் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? சட்டசபையில் தான் எதை பேசுனாலும் காட்ட மாட்டேங்கிறாங்களே. அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறாலும் இங்கே பேசலாம், நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க, ரெண்டு பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க. சொல்லுவாங்க லைவ்ல போகுது, அதோட சரி. அதுக்கடுத்து காட்டினா தானே பரவாயில்ல மக்களுக்கு. நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க, நாங்கள் பேட்டி கொடுக்குறோம். இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபான விற்பனையில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது. ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிரூபணமாக இருக்குது. நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் இருந்திருக்குது. அந்த கலால் துறை மட்டுமில்லை, அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் அங்கே இருக்க வாதங்கள், அது வாதங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் போய் நம்ம உள்ளே போகக்கூடாது. எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க, ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையிறது சரியல்ல. ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்தின் வகையில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும். யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சளைத்தவர்கள் இந்த உடம்பும் பத்திரிக்கை யாருங்க? நீங்களாக எழுதிக்கிறீங்க, நீங்களாக ஒரு கற்பனை பண்ணுறீங்க, நீங்களாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. தாங்க 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.